ஓம் விநாயகா போற்றி. வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது ஜாதக பலன்களுக்கும் மற்றும் கோச்சார பலன்களுக்கும் இடையே உள்ள தொடர்பும் அதன் பலன்களை எப்படி நம்ம பார்க்கறது பற்றியும் விரிவாக பேசலாம். இந்த பதிவு கோச்சார பலன்கள், அதாவது பெயர்ச்சி பலன்கள் சிலருக்கு பயன் தருது, மற்றவர்களுக்கு பயன் தருவதில்லை. ஒரே ராசியில் இருந்தாலும் இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன்னா நமக்கு கூடிய விரைவில் குரு பயிற்சி வேற இருக்குது. அதுக்கு இது ஒரு 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 உதவியா இருக்கும். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நாங்க போடுறோம். எங்க கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம் கலா. வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி தான். நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, எனக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா கூடி சீக்கிரம் எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஸோ இதெல்லாம் பொய்யா? ஏன் இந்த குரு பெயர்ச்சி எனக்கு மட்டும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நல்லா நடக்கலை, அதே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய கேள்வி வருது. ஸோ இந்த கேள்விக்கு பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்கிற கிரகங்களுக்கும் பெயர்ச்சி ஆகிற கிரகங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. உங்கள் ஜாதக கட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த செகண்டில் எல்லா கோள்களும் எப்படி இருக்காங்க, எந்த ராசியில் இருக்காங்க, எந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக நீங்கள் பிறந்தப்போ அந்த ஸ்கையோட ஒரு வரைபடம், ஒரு ஸ்னாப்ஷாட், அதுதான் உங்கள் ஜாதக கட்டம். ஆனால் இப்போ பிளானட்ஸ் மாறிட்டே இருக்கும். நீங்கள் பிறந்தப்போ இருந்த மாதிரி இப்போ இருக்காதுல்ல, ஒவ்வொரு தடவை மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாறிட்டே இருக்கிறது கோச்சாரம், பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கோச்சாரம் நம்ம வெதர் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ வெளியில் வெதர் பார்க்குறீங்களா, மழையாக இருக்கா, இல்லை வெயிலாக இருக்கா, புயலாக இருக்கா, என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போகணும், அம்ப்ரெல்லா தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு பார்க்குறோம்ல, அது மாதிரி தான் கோச்சாரத்தை வச்சுக்கோங்க. ஸோ இது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போகிறேன். உங்கள் கோள் உங்கள் ஜாதக கட்டத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அம்ப்ரெல்லாவோட பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறது தான் நான் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ நல்ல பலத்தோடு இருக்குது. அப்போது வெளியில் மழை பெஞ்சா உங்களை பெருசாக பாதிக்காது. ஓகே. ஆனால் வீக்காக இருந்துச்சு அப்படின்னா, லைட்டாக புயல் அடித்தாலும் அதோட தாக்கம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் ஜாதக கட்டம் நம்மளோட அடிப்படை, நம்மளோட ஃபவுண்டேஷன், அடிப்படை குணம். இப்போ ஜாதகத்தில் உங்கள் சனி உச்சமாக இருக்குன்னா உங்கள் அடிப்படை கேரக்டர் ரொம்ப டிசிப்ளின்டாக ஒழுக்கமாக இருக்கிற கேரக்டர். ஆனால் கோச்சாரங்கிறது அது தற்போதைய அனுபவம். இப்போ தற்போதைய செவ்வாய் ஒரு பெயர்ச்சி நடக்குது, ஆனால் சடனாக கோபம் வருது, சடனாக நம்மளோட பொறுமை கம்மியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய அனுபவம், அது மாறிடும். ஓகே. பட் உங்களோட அடிப்படை குணம் மாறாது. ஓகே. சிச்சுவேஷனுக்கு அது மாறிட்டு இருக்கிறது தான் கோச்சாரம். ஸோ நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜாதக கட்டத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். கோச்சாரத்தை பார்த்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நீங்கள் யார், உங்களோட கேரக்டர் எப்படி, உங்கள் ஃபேமிலி எப்படி, நீங்கள் எப்படி கல்யாணம் ஆக போகுது, இதெல்லாம் ஜாதக கட்டத்தை தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் எப்போ என்ன அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது கோச்சாரம். கல்யாணம் இப்படி எழுதியிருக்கு அப்படின்னா அதுக்கான சூழ்நிலை நல்லா ஆக்கிறது தான் கோச்சாரம். நல்லா ஆக்கிறதோ இல்லாட்டி மோசமாக ஆக்கிறதோ அதுதான் கோச்சாரம். ஸோ வாட்னா என்ன இருக்கும் உங்கள் ஜாதகத்தில், லைக் ராஜயோகம் இருக்கா, இல்லை துரதிருஷ்டமான ஏதாவது யோகம் இருக்கா, இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வென், எப்போ அந்த துரதிருஷ்டம் உங்களை எப்போ பாதிக்கும், இல்லைன்னா அந்த நல்ல ராஜயோகம் உங்களுக்கு எப்போ ஆக்டிவேட் ஆகும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நீங்கள் கோச்சாரம் பார்க்கணும். ஓகே. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் சனி ஜாதக கட்டத்தில் ரொம்ப, அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப டிசிப்ளின் பர்சனாக இருப்பீங்க. பட் டிரான்சிட் சனி, தட் இஸ் பெயர்ச்சி ஆகிற சனி பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் மட்டும் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும், ஒரு டெஸ்ட் பீரியட் மாதிரி. ஸோ அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டியது வேகமான கிரகங்கள் அண்ட் மெதுவான கிரகங்கள். ஸோ இதை வேகமான கிரகங்கள் இன்னர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இப்போ இந்த பூமி பார்த்திங்கன்னா, பூமிக்கும் சன்னுக்கும் நடுவில் இருக்கிறது பாருங்கள், புதன், சுக்கிரன். அப்புறம் சந்திரனை எடுத்துக்கிறோம், நம்ம பிளானட் கிடையாது, பட்
அது வந்து ஒரு லூமினரி, அது வந்து வெளிச்சம் கொடுக்குற ஒரு பாடி. இப்போ வந்து இதெல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, வேகமாக மூவ் ஆகிற பிளானட்ஸ். ஸோ அதோட தாக்கம் வந்து உங்களுக்கு தற்காலிகமானதாக இருக்கும், ஒரு நாளுக்கு நாள் மாறும். அண்ட் அதோட பலன்கள் வந்து மனநிலை மாற்றங்கள், தினசரி அனுபவங்கள் இப்படி தான் இருக்கும். தற்காலிக பலன்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2 நாள் தான் இருக்கும் ஒரு ராசியில். இதோட தாக்கம் வந்து உங்களுக்கு மனநிலை, உணர்வுகள், இமோஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். சந்திரன் எதுக்கான காரகர்த்தாவோ அதுதான் அஃபெக்ட் ஆகும். அதுதான் இந்த சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. சந்திராஷ்டமம் அன்னைக்கு யார் கூடயும் பேசாத அப்படிம்பாங்க. சந்திராஷ்டமம்னா என்னன்னா, உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற சந்திரன்லேருந்து பெயர்ச்சியார சந்திரன் வந்து 8ஆம் வீட்டில் இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து இப்போ புதன் புதன் வந்து 15 to 30 டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு ராசியிலேருந்து மாறிடும். இது வந்து உங்களை சிந்தனையை அஃபெக்ட் பண்ணும். உங்கள் வந்து நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க, தொடர்பு கொள்றீங்கங்கிறது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஆம், சுக்கிரன் வந்து உங்களுக்கு காதல், சுகம், லாபம், இன்பம், சௌகரியம் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். சூரியன் வந்து உங்களோட அடையாளம், சுய அடையாளம், ஈகோ, அதிகாரம் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். ஓகே. ஸோ வந்து நீங்கள் பிறந்தப்போ சூரியன் வந்து என்ன சொல்லும், நீங்கள் லைஃப் லாங் உங்கள் அடையாளம் என்னன்னு சொல்லும். ஆனால் பெயர்ச்சியார சூரியன் வந்து என்ன சொல்லும், நீங்கள் அந்த டைமில் வந்து உங்கள் ஈகோ அடி வாங்குதா, இல்லை ஒரு ஈகோ பூஸ்ட் கொடுத்து எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து அதிகாரம், ஐ மீன் அங்கீகாரம் தராங்களா. ஸோ அதுதான் வந்து பெயர்ச்சியாருது. நெக்ஸ்ட் வந்து மெதுவான கிரகங்கள். கலா, அந்த சொல்லு. வேகமான கிரகங்கள் சொன்னீங்கல்ல, ஆ ஸோ அதை வச்சுதான் நம்ம வந்து இந்த நாள் பலன், வார பலன், மாத பலன் ஆ சொல்றாங்களா ஒவ்வொரு ராசிக்கும்? ஆமா, சந்திரன் மாறிட்டே இருக்கிறதுனால ஆ. சந்திரனை வச்சு நீங்க வார பலன் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனாலதான் அப்ப வந்து நமக்கு பார்த்தா ஒரு வாரம் ரொம்ப மன கஷ்டமா இருக்கும், ஒரு வாரம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா இருக்கும், சில நாள் ரொம்ப ஒரு கோபமான நாள். இதெல்லாம் வந்து இந்த இந்த வேகமான நகர கிரகத்தோட பலன்களை வச்சு சொல்ற ஒரு. அது ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நாள் ஓகே. நீடிக்காது. அது ஒரு ஆமா. ஆன்கோயிங் பிரச்சனையா இருக்காது. ஆமா, அதனாலதான் இந்த வார பலன், நாள் பலன், மாத பலன் வந்து அதுல அடங்குது இல்ல? அப்படித்தானே அதை பார்க்கணும். ஆமா. ஓகே, ஓகே. ஸோ இது வந்து மெதுவான போற கிரகங்கள். இது வந்து அவுட்டர் பிளானட்ஸ்னு சொல்லுவோம். பூமிக்கு இந்த சைடு பாருங்க. செவ்வாய், குரு, சனி. ஸோ இவங்கெல்லாம் வந்து மெதுவா போற கிரகங்கள். செவ்வாய் வந்து ரொம்ப மெது கிடையாது, 45 நாட்கள். செவ்வாய் என்ன அஃபெக்ட் பண்ணும், நம்மளோட ஆற்றல், செயல், சம்டைம்ஸ் கோபமும் வந்து அஃபெக்ட் ஆகும், டக்குனு கோபம் வருது. குரு வந்து நம்மளோட வளர்ச்சி, அதிர்ஷ்டம் அதெல்லாம் சொல்லும். சனி வந்து நம்ம கர்மம், பொறுமை, கட்டுப்பாடு, ஒழுக்கம். சனி வந்து 2.5 வருஷம் இருக்கு. அதான் மந்த கிரகம் அப்படிம்பாங்க, ரொம்ப ஸ்லோ கிரகம். 2.5 வருஷம் ஒரு ராசியில. ராகு கேது வந்து 18 மாதங்கள். ராகு வந்து ஆசை, சடனா மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள். அப்புறம் கேது வந்து ஒரு மாதிரி நம்மளை செப்பரேட் பண்ணி நம்மளை தனிமைப்படுத்தி ஆன்மீகத்தை நோக்கி போக வேண்டிய போக வைக்கிற கோள் அது. ஸோ இது வந்து நம் நீண்ட கால தாக்கங்கள் இருக்கும். அப்புறம் வாழ்க்கை வந்து நிறைய ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். அப்புறம் கர்ம பாடங்கள் கொடுக்கும். கர்ம பாடங்கள் தப்பானதுன்னு இருக்க அவசியம் கிடையாது. நல்லபடியாக கூட இருக்கலாம். நீங்கள் பண்ண நல்ல கர்மாக்கான பலனும் கிடைக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதனாலதான் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் நம்ம வந்து கொஞ்சம் மக்கள் வந்து அதை ரொம்ப இதா பாக்குறாங்க இல்லையா? ரொம்ப ஆமா ஒரு நீண்ட ஆமா. காலம் வந்து பட் அது. வெறும் குரு பயிற்சி வச்சு நான் வந்து கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றது தப்பு. ம். ஏன்னா நம்மளோட ஜாதக கட்டத்துல அது ப்ராமிஸ் பண்ணல அப்படின்னா அது எதுவுமே வந்து நடக்காது. ம். ஸோ ஸோ அதை தான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பெயர்ச்சி வந்து குரு வந்து ஆஹ், பண வரவு தரும், இல்லாட்டி திருமணம் தரும், இப்படிலாம் வந்து பொதுவாக சொல்கிற பலன்கள். ஆனால் எல்லாருக்கும் ஒரே அளவு பணம் வருமா? வராது. அப்புறம் இந்த திருமணங்கிறது வந்து ஜாதகத்தில் வந்து அது இருந்தால் தான் நமக்கு வந்து அது ஆக்டிவேட் ஆகும், ட்ரிகர் ஆகும். அப்புறம் சனி கஷ்டம் கொடுக்கும் அப்படிம்பாங்க, அதுக்கு தப்பு. நிறைய பேருக்கு வந்து சனி வந்து ப்ரமோஷனும் கொடுக்கும். ப்ரமோஷனோட வர அந்த கஷ்டங்கள் இருக்கலாம், அந்த ப்ரெஷர் இருக்கலாம், அந்த வேலைகள் ஜாஸ்தி இருக்கலாம். பட் அட் எண்ட் ஆஃப் த டே அது வந்து ஒரு நல்லதாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பொதுவாக சொல்லலாம். சுக்கிரன் வந்து சாரி, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. சுக்கிரன் வந்து காதல் கொடுக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் ஜாதகத்தில் அந்த இது இருந்தால் தான் அது அதோட பலன் நமக்கு கிடைக்கும். ஸோ முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து உங்கள் ஜாதக அமைப்பு.
உங்களுக்கு என்ன என்ன யோகம் இருக்கு? இப்போ ராஜயோகம் இருக்கா, கஜகேசரி யோகம் இருக்கா, இல்லை கிரகண யோகம் இருக்கா? இந்த மாதிரி யோகம்லாம் வந்து நீங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் எந்த தசை ஓடிட்டு இருக்குன்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மகாதசை ஓடிட்டு இருக்கும். சில பேருக்கு இப்போ சுக்கிர தசை ஓடிட்டு இருக்கும், சில பேருக்கு குரு தசை, சில பேருக்கு ராகு தசை. ஸோ எந்த தசை ஆக்டிவாக இருக்கோ அதை நம்ம பார்க்கணும். ஸோ மற்றதெல்லாம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஆகிடும். இந்த தசை தசாபதி, தட் இஸ் தசா லார்ட். இப்போ சுக்கிர தசைனா சுக்கிரன் தான் இப்போ வந்து மெயின் கேரக்டராக இருப்பாங்க. மற்றதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஆகிடும். ஸோ தசை ரொம்ப முக்கியம். அப்புறம் கிரகத்தோட பலம் அதான் நான் சொன்னேனே, அம்ப்ரெல்லா எடுத்துட்டு வந்தால் உங்களுக்கு மழையோட தாக்கம் தெரியாது. ஸோ கிரகம் பலமாக இருக்கா, பலவீனமாக இருக்கா, அப்புறம் எந்த வீட்டோட அதிபதி, ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு வீடு வந்து அந்த பிளானட் வந்து ஆட்சி வச்சிருக்கோம். ஸோ அதை சொல்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து மேஷ லக்னக்காரங்களை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ மேஷ லக்னத்துல வந்து உங்களுக்கு சனி வந்து 8ஆம் வீட்டை வந்து டிரான்சிட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ வந்து இப்போ மேஷ லக்னம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி எந்த வீடை வந்து ஆட்சி? மகரம், கும்பம். ஸோ 10ஆம் வீடான வேலை வாய்ப்பு, பப்ளிக் லைஃபு, அதெல்லாம் 11ஆம் வீடான லாபம், மூத்த சகோதரர்கள், நம்ம நண்பர் கூட்டம், இதெல்லாம் வந்து 11ஆம் வீடு. ஸோ இங்கே தான் உங்களுக்கு மேஜராக தாக்கம் இருக்கும் மேஷ லக்னக்காரங்களுக்கு. ப்ளஸ் அடுத்த லெவல் போனீங்கன்னா என்ன பார்வைன்னு பார்க்கலாம். சனி வந்து 3ஆம் வீடை பார்க்கும். ஸோ 1, 2, 3 10ஆம் வீடை பார்க்குது. ஸோ வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள், ப்ரெஷர் பார்ப்பீங்க. அப்புறம் 7ஆம் வீடை பார்க்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7. 7ஆம் வீடான உங்களோட ஐ மீன் 7ஆம் வீடு கிடையாது, 2ஆம் வீடை பார்க்குது. 2ஆம் வீடான உங்களோட குடும்பம், உங்களோட பேச்சு சடனாக வந்து ரொம்ப வெடுக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கலாம். ஏன்னா சனி வந்து ரொம்ப கோல்டான கிரகம், டக்குன்னு உண்மையை பேசுகிற கிரகம். ஸோ பேச்சு வந்து சடனாக வந்து கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருக்கா, ரொம்ப ட்ரூத்தாக இருக்குது அப்படின்னு, இந்த நாக்குல சனின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணலாம். அப்புறம் 10ஆம் வீடை பார்க்கும் சனி. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10ஆம் வீடான குழந்தைகளுக்கு கொஞ்சம் டிசிப்ளின் தேவைப்படலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது. ஸோ ஒவ்வொருத்தருக்கு அவங்க ஜாதக கட்டத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு வீடை வந்து சனி வந்து ஆட்சி பெறும். ஸோ அந்த வீடு தான் வந்து முக்கால்வாசி ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு. இப்போ மேஷம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு துஷ்டான வீடு கிடையாது, இந்த 10ஆம் வீடு 11ஆம் வீடு. ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு அஃப்கோர்ஸ் அதோட சனியோட ப்ரெஷர், டிசிப்ளின் அதெல்லாம் கொண்டு வரும். பட் உங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அஃப்கோர்ஸ் எனக்கு இங்கே வந்து உங்களுக்கு 10ஆம் வீட்டில் வந்து என்ன பிளானட் இருக்குன்னு எனக்கு தெரியாது, 11ஆம் வீட்டில் ஏதாவது பிளானட் இருக்கான்னு தெரியாது, 2ஆம் வீட்லையும் 5ஆம் வீட்லையும் என்னெல்லாம் பிளானட் இருக்கு, ராகு இருக்கா, கேத்து இருக்கா, எனக்கு தெரியாது. ஸோ இதை வந்து நான் பொதுவாக சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக இது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். என்ன மகாதசை இருக்குது அப்படின்னு பார்க்கணும் நெக்ஸ்ட்டு. ஸோ வெறும் வந்து பெயர்ச்சினால இந்த இந்த பலன் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றது இப்போ. ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளாக, இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் எடுத்துக்கலாம். நபர் ஏ, நபர் பி. ஓகே, இவங்க 2 பேருக்கும் குரு கோச்சாரம் இப்போ மாறுது. இப்போ வந்து நபர் ஏ பார்த்தீங்கன்னா இவங்களோட ஜாதகத்தில் குரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காரு, உச்சத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம், கடகத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு ஒரு நல்ல தசை நடக்குது, அவங்களுக்கான யோகக்காரக தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல வீடு ஆக்டிவேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2ஆம் வீடு, 2ஆம் வீடுனா சொத்து, 11ஆம் வீடுனா வந்து லாபம். ஸோ இந்த மாதிரி நல்ல வீடு ஆக்டிவேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்வியஸ்லி இவங்களுக்கு வந்து வளர்ச்சி, லாபம் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்பர் பி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் குரு வந்து நீச்சமாக இருக்காரு, மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடினமான தசை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாதக தசை ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சனி தசை மாதிரி ஏதோ ஓடிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிற வீடெல்லாம் வந்து 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, இந்த மாதிரி துஷ்டானா வீடு வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆப்வியஸ்லி அவங்களுக்கான பலன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். கடன் வரா மாதிரி இருக்கும், இல்லைனா பொறுப்பு அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ
ஒரே ஒரு கோச்சாரம் வந்து எல்லாருக்கும் ஒரே பலன் கொடுக்கும்னு இதனால நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விதை இருந்தாதான் மழை பெஞ்சா வந்து செடி முளைக்கும். விதை இல்லாத இடத்துல மழை பெய்யும் போது அதுக்கான பலன்கள் வந்து ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ கோச்சாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ கதவை திறக்கிறது கோச்சாரம். ஆனால் உள்ள போக செல்லும் சக்தி வந்து நம்மளோட ஜாதக கட்டத்தில் தான் இருக்கு. ஸோ அதுதான் நீங்கள் வந்து கோச்சாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போதைக்கு நாங்கள் வந்து நட்சத்திரத்தெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன இந்த தசா புக்தி கிரகபலம் இந்த மாதிரி வீடு வீடோட ஆட்சி இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, உங்களுக்கு அதில் ஏதாவது வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் சைட் பை சைடு அதுலேயும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி கலா. இப்போ நன்றி. வந்து நம்ம எப்படி வந்து ஒரு குரு பயிற்சியோ சனி பயிற்சியோட பலன்களை வந்து நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நம்மளால இப்போ புரிஞ்சிருக்க முடியும். ஏன் வந்து எனக்கு பலன் தருது, ஏன் நமக்கு பலன் தரல அப்படிங்கிறது வந்து உங்களோட இடத்துல வந்து குரு எந்த இதை பார்க்குறாரு, எந்த இடத்துல என்ன மகாதசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதையும் பொறுத்து தான் அதோட பலனை நம்ம வந்து இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பலன் புரியறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. நன்றி.